ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு மும்பை ஸ்டைல் பாவ் பாஜி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, பொட்டேட்டோ, அப்புறம் கேப்சிகம். பச்சை பட்டாணி என்கிட்ட பச்சை இல்லாதனால நைட்டை நான் ஊற வச்சுருக்கேன். சேம் குவான்டிட்டி எடுத்து இதை குக்கரில் நல்லா மசியாக வேக வைக்கணும். நல்லா வேக வச்சதுக்கப்புறமா கடாயில் ஆயில் ஊற்றி அதில் பட்டர் அண்ட் ஆயில் ரெண்டுமே சேமாக போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதில் ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு 2 வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் குறை அரைச்சி அதில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் 2 வெங்காயம்னா 4 தக்காளி எடுக்கணும் டபுளாக. அந்த தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வெங்காயம் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் உள்ளே போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, இந்த மசாலையை இதில் போடுங்க. உங்களோட பாவ் பாஜி மசாலா இல்லைனா நீங்கள் மல்லிப்பொடியும் கரம் மசாலா பொடியும் போடுங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸ் அதை நல்ல ஒரு இதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடணும். எடுத்து அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா பட்டர், கோரியண்டர் லீவ்ஸும் போட்டு இல்லை கிளறி எடுத்தால் சுவையான பாவ் பாஜி மசாலா தயாராகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய்